எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரெயின் மேனேஜ் குங்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக் ஃபர்ஸ்ட் பேசிக்கோட தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம மீதி இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல பார்த்த அதையும் இன்னைக்கு உள்ளதையும் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்கு போகலாம். இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து தான் இதை அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம நல்லா கவனிங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். சரி, அதனால லெஃப்ட் லெக் முன்னாடியும் ரைட் லெக் முன்னாடியும் இருக்கு. அந்த ஸ்டிக்கை நல்லா கவனிங்க. ஸ்டிக்கு முன்னாடி போகும்போது காலும் கூட சேர்ந்து போகுது. நான் வச்சுக்கோங்க, ஸ்டிக்கு முன்னாடி போகும்போது பாருங்க, காலும் கூடயே சேர்ந்து பின்னாடி உள்ள கால், அதாவது ரைட் லெக் முன்னாடி போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து நல்லா கவனிங்க. அதாவது இதுக்கு அடுத்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க, ஸ்டிக்கை திருப்பி நம்ம முன்னாடி தான் எடுத்துகிட்டு போகிறோம், இன்னர் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது லெஃப்ட் லெக் பின்னாடி இருந்த லெஃப்ட் லெக் முன்னாடி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரைட் லெக் போச்சு, அப்புறம் லெஃப்ட் லெக் முன்னாடி போச்சு. ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட் ரொட்டேஷன். சரி, இப்போ இந்த சைடு நம்ம திரும்புறதுக்கான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். சரி, நம்ம இங்கேருந்து தான் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் போக போகிறோம். நல்லா கவனிங்க. காலும் இதில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கால் பாருங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது ஒரு கேட்ச் ஸ்டான்ஸ். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டிக் மேலே போகுது. அடுத்தது ஆப்போசிட் லெக் பாருங்கள், அது மேலே போகுது. அப்போ ஸ்டிக் நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? இன்னொரு தடவை பாருங்கள். லெஃப்ட் லெக் முன்னாடி போகும்போது ஸ்டிக்கு மேலே போகுது, அப்பர் போகுது. அதுக்கப்புறம் ரைட் லெக் முன்னாடி போகும்போது சேம் இது ஒரு வாக் மாதிரி. சரிங்களா? 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படியே திரும்ப போகிறோம் பாருங்க. அதாவது லெஃப்ட் லெக் பின்னாடி இருக்க லெஃப்ட் லெக்கை நல்லா கவனிங்க. அவ்வளோதான். நம்ம அப்படியே அந்த இடத்துல திரும்பி சேம் இப்போ காலை கவனிங்க. முன்னாடி இருக்க காலை பாருங்க, பின்னாடி சொல்ல புரியுதுங்களா? நல்லா பாருங்க. அந்த இடத்துல அதாவது லெஃப்ட் லெக் முன்னாடி போச்சா, இப்போ ரைட் லெக் முன்னாடி இருக்கிற ரைட் லெக் அப்படியே பின்னாடி வரணும். ஸ்டிக்கும் கூடயே இப்போ எல்லாமே பாருங்களேன், ஸ்டிக்கு கூடயே தான் ட்ராவல் பண்ணுது. அவ்வளோதான். சொல்ல போதுங்களா? குட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். பார்த்ததுலேருந்து இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த இடம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். குட். இப்போ இதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, சரி, இப்போ லெஃப்ட் லெக் முன்னாடியும் ரைட் லெக் பின்னாடி இருக்கு. இப்போ அந்த ரைட் லெக் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சைடு வருது. அப்போ ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடே நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ லெஃப்ட் லெக் முன்னாடி வந்துச்சு. சிம்பிள். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் மாதிரி அங்கே போய் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது அப்படியே அந்த ரைட்டில் வச்சு லெஃப்ட்டை முன்னாடி கொண்டு போகிறோம். புரியுதுங்களா? ரைட்டை வச்சு லெஃப்ட்டை முன்னாடி கொண்டு போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சு போகிறோம். பாருங்க, கை முன்னாடி போதா பாருங்க, கால் முன்னாடி போகும்போது ஸ்டிக் இது பாருங்க. இப்போ அடுத்தது பின்னாடி லெக் நல்லா கவனிங்க. அங்கேயே தான் இருக்குது. என்ன லெக் முன்னாடி போச்சோ அந்த லெக் தான் பின்னாடி வருது பாருங்க. அதாவது லெஃப்ட் லெக் நல்லா கவனிங்க. லெஃப்ட் லெக் தான் முன்னாடி இருக்க லெக், அந்த லெக் அங்கேயே தான் இருக்கு. பின்னாடி வந்த ரைட் லெக் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு திருப்பியும் அதே இடத்துக்கு கண்டினியூ ஆகும். சரி, இந்த நீங்கள் லெக்கை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி விஷயம் நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். ஏன்னா லெக்கு டிஸ்டர்ப் ஆனால் உங்களுக்கு ரொட்டேஷன் வராது, கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுதான் முக்கியம் பாருங்க, கடைசி மூவ். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். க்ரௌட் ஸ்டான்ஸில் முடிக்கணும். சரிங்களா? அது பாருங்க, இங்கே நம்ம இங்கேருந்து நிற்கும் போது பாருங்க, ஸ்டிக்கை பாருங்க ரொட்டேட் பண்ணி அப்படியே கொண்டு நீங்கள் க்ரௌச் நிற்கிறோம். பின்னாடி ரைட் லெக்கு, முன்னாடி லெஃப்ட் லெக் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு டீம், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு விஷயம், அதை மட்டும் நம்ம கடைசியாக பார்த்தோம். அதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். அப்படியே வாக் பண்ணி போகிறோம். வாக் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி திரும்புகிறோம். இப்போது திருப்பி நல்லா கவனிங்க. இந்த இடத்துலேருந்து நல்லா கவனிங்க. இப்போ அது வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே அந்த கால் பாருங்கள் ட்ராவல் ஆகி முன்னாடி போகிறோம், முன்னாடி வரோம். அப்புறம் க்ரௌச் ஸ்டான்ஸில் கடைசியாக க்ரௌச் ஸ்டான்ஸில் போய் முடிக்கிறோம். அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவன் அதுலேருந்து ஆரம்பித்து அது முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். நல்லா கவனிங்க. சரி, எந்த இடத்துல நம்ம முடிவு போகிறோம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த கண்டினியூவாக 1 2 3 4 சொல்லிட்டு இங்கே வந்து முடிக்கணும். இதான் 1. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும், ஃபுல்லாக முடிச்சிடணும். இன்றைக்கி பார்த்தது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணோம்ல அது அப்படியே போய் அவ்வளோதான். இப்போ முன்னாடி போய் பின்னாடி வந்து க்ரௌச்சில் வந்து வரணும். ஸ்டிக் அதிகபட்சமாக இன்னர் அப்பர்னே போது பாருங்க. அவ்வளோதான். குட். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண ப்ராக்டிஸ். இன்னர் அப்பர் 8 திருப்பியும் பாருங்க. அப்பர், இது எல்லாமே அப்பர் தான். அப்புறம் இன்னர், அப்புறம் டேர்ன் பண்ணுறோம், இது எல்லாமே இன்னர் தான். அப்புறம் முன்னாடி போயிட்டு பக்கிள் போட்டு கடைசி இருக்கும். இதில் வந்து அதிகபட்சமாக நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்னர் அப்பர் அப்புறம் பக்கிள் பார்த்தோம். சரி, இதே தான், இதை வச்சு தான் இது ஃபுல் பேசிக்கும் இதை வச்சே தான் போகுது. சிம்பிள். ஆனால் ஒரே 2-3 ரொட்டேஷனை வச்சே இது ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். அதில் அதிகமான அந்த லெக் மூவ்மெண்ட் வந்து ட்ராவல் ஆகிறதுனால உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இது மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த 3 விஷயம் மட்டும்தான். இல்லை, ஒரு நீங்கள் இன்னரும் கற்றுக்கணும், அப்பரும் கற்றுக்கணும். இதுக்கான அந்த இன்னர் அப்பருக்கான தனித்தனி வீடியோ வந்து ரொட்டேஷனோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பக்கிள் ரொட்டேஷன். சரி, இதையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 வச்சுக்கிட்டே இது ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். சொல்ல போதுங்களா? 3 விஷயம் தான். ஓகே, அப்புறம் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது 2யும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள். அதை பார்த்து அந்த பாதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற பாதியும் ப்ராக்டிஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேசிக் கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ். இது வரைக்கும் ஸ்டிக்ல நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.